வணக்கம் என் அன்பு தோழிகள். பெண்கள் மெயினாக தொழில் செய்தே ஆகணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும். அப்படின்னா முதல்ல நீங்கள் டெய்லரிங் கற்றுக்குங்க. ப்ளவுஸு, சுடிதாரு, ரொம்ப பேண்ட் ஷர்ட்டு இந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா போதும். ஒரு ப்ளவுஸுக்கே உங்களுக்கு சாதா ப்ளவுஸ் தைச்சா 150 ரூபா, லைனிங் போட்டு தைச்சா 300 ரூபா. ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தைச்சிங்கனாலே போதும். ஈஸியாக காலையில் ஒன்று, மதியம் ஒன்று. வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம், குழந்தைகளையும் பார்த்துக்கலாம், வெளியில் போயிட்டும் வந்துக்கலாம், வருமானத்தையும் பார்த்துக்கலாம். முக்கியமாக நம்மளுக்கு ஈஸியான தொழில் அப்படின்னா டெய்லரிங் தான். டெய்லரிங் நீங்கள் போய் மறுபடி கற்றுக்குங்க. ப்ளவுஸும் சுடிதாரும் மட்டும் கற்றுக்குங்க. மற்றதெல்லாம் கூட கம்பல்சரி கற்றே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த ரெண்டையும் பழகுனாலே போதும். ஒரு சுடிதாருக்கு 350 to 450 வரைக்கும் வாங்குகிறாங்க. ஈஸியாக தைச்சிடலாம். நீங்கள் சுடிதார் மெட்டீரியல் வெட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா வெட்டுறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகும். தேய்ப்பதற்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆக மொத்தம் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரத்தில் ஒரு சுடிதார் தைச்சிடலாம். 350 to 450 வரைக்கும் சார்ஜஸ் வாங்கிக்கலாம். ப்ளவுஸு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதனால் வருமானம் கம்பல்சரி உங்களுக்கு நிரந்தர வருமானமாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடை போட்டாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தே தைச்சாலும் சரி, நீங்கள் தைக்கும்போது லைனிங் ப்ளவுஸ் நீங்களே எடுத்து போட்டு தைச்சி கொடுங்க. அவங்க வெளியில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக அதை நீங்களே போட்டு தைச்சிங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு நீங்கள் எடுத்து போட்டு தைக்கிறதுல நம்மளுக்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும். நம்ம ஒரு 25 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 40 ரூபா லைனிங், அப்போ 40 ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா 50 ரூபாய்க்கு லைனிங். அப்படித்தான் நம்ம வெளியில் தைக்கிறவையே தைச்சி கொடுக்குறாங்க. 50 ரூபா ரவுண்டாக லைனிங்க்கு 50 ரூபா அப்படின்றாங்க. ஆனால் 40 ரூபா தான் இருக்கும் அந்த துணி. அதில் நம்மளுக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறமா சுடிதார் மெட்டீரியல் எடுக்கலாம். சுடிதார் தைக்க வரவையே நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்கிறத பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது கலர் டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சுடிதார் எடுப்பாங்க. அப்போது அதுக்கு நம்மளுக்கு ஒரு சுடிதார் விற்றா ஒரு 100 ரூபா லாபம் கிடைக்கும். ஏன் ஒரு 50 ரூபா தான் லாபம் கிடைக்கட்டுமே. 50 ரூபா லாபம் கிடைச்சாலும் தைக்கிறதுல நம்மளுக்கு ஒரு 350 450 கிடைக்கும். நம்மளுக்கு அது ஒரு இன்கமிங். நீங்கள் முதல்ல அதை ஆரம்பிங்க, டெய்லரிங் பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லைனாக ஒவ்வொரு தொழிலாக எடுத்துக்கலாம். கற்றுக்க வேண்டியது டெய்லரிங் மட்டும்தான். அதையே நிறையா எம்ப்ராய்டிங்கு, ஆரி ஒர்க்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் போகாதீங்க. 5000 10,000 கொடுத்து நீங்கள் கற்றுக்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னா நிறைய கற்று வச்சிட்ருக்குறாங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் சாதாரணமான ப்ளவுஸு, ஒரு கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸ் வேணாலும் கற்றுக்கங்க, இல்லை வேண்டான்னு சொல்ல. ஆனால் இது போதும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ண. கண்டிப்பாக இந்த 2 இது மட்டும் போதும் உங்களுக்கு. நீங்கள் அதை மட்டும் கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸும் சுடிதாரும் எடுத்து நீங்கள் சேல் பண்ணலாம். கடையிலையே இல்லை வீட்டிலையே இன்ஸ்கர்ட் எடுத்து சேல் பண்ணலாம். இந்த சின்ன சின்ன பொருள் துணிகள் மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். லைனிங்கோட மேட்சிங் ப்ளவுஸ் எடுக்கலாம். சில்க் காட்டன் ப்ளவுஸ் ஒரு கட்டு எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வகையான லாபம் கிடைக்கும். அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் துணியும் தைச்சிட்டு வியாபாரமும் பார்க்கும்போது உங்களுக்கு 1000லேருந்து 2000 ரூபா வரைக்கும் கூட உங்களுக்கு டெய்லி லாபம் கிடைக்கும். இது ஒரு முதல் தொழிலுங்க. நீங்கள் எடுத்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி இது நல்ல வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.